ஆகவே இதெல்லாம் சொல்கிறாரு, நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகின்ற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். இதே உதாரணம் அல்லாஹ் குரானில் சொல்லுவான். நான் எவ்வளோ பேசிட்டு இந்த பயானம் ஒன்றும் புரியல. இதே வார்த்தை அல்லாஹ் குரானில் சொல்லுவான். அதாவது அல்லாஹ்வை நம்புபவன் எப்படி தெரியுமா? பாறையில் வீடு கட்டினவன் போல. இதே வார்த்தை பைபிளில் இருக்கு. எப்படி மேட்ச் ஆகுது பாரா. குரான் சொல்லுதா, இது இதற்கு முன் சென்ற வேதங்களை உண்மைப்படுத்தும். புரியுதா? அடுத்து வர்ற ஈசா நபியையும் உண்மைப்படுத்தும். ஈசா நபி இன்னும் வருவார், வயதான நிலையிலும் பேசுவார், அதையும் பேசும். அதை அவர் சொல்கிறாரு, மழை பெய்தது, 6 பெருக்கெடுத்து ஓடியது, பெரும் காற்று வீசியது, அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருக்கிறது, அதோடைய அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கு. அதுதான் அல்லாஹ் குரானில் சொல்கிறான். அதே உதாரணம். அடுத்த வீடு என்ன தெரியுமா? மணல் வீடு. அதுவும் குரானில் அதே உதாரணம். சுபான் அல்லாஹ். பைபிள்லேயும் அதே உதாரணம். அதுவும் அல்லாஹ் வந்து சொல்லுவான், நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின் படி செயல்படாத எவரும், அதாவது என்னை கடவுள்னு சொல்ல யாரும், மணல் மீது தம் வீட்டை முட்டாளுக்கு ஒப்பாவார். மணலில் வீடு கட்டின போய் பீச்சில் போய் அதில் போயிட்டு ஃபவுண்டேஷனை போட்டு நீ ஆலோ பிளாக்கை போட்டு அதை போடு, என்ன டிஎம்டி போடு, 50 அடிக்கு நீ பீச்சில் இறக்கு, 3 நாள் தான் போயிங்கன்னு மொத்தமாக சரிஞ்சிடும். மணலில் வீடு கட்டினேன் என்ன நடக்கும்? இவர் சொல்கிற உதாரணம் வந்து நான் சொல்கிற கம்பி ஜன்னலி இல்லை, மணல்லே ஒரு வீடு கட்டுற மணல் வீடு. மழை பெய்து அதை சொல்கிறாரு, 6 பெருக்கெடுத்து ஓடியது, பெரும் காற்று வீசியது, அவை அவ்வீட்டை தாக்க. மழை பெஞ்சு 6 போட்டு அரிச்சு பெரும் காற்று, சூறாவளி காற்றையும் அடித்ததுன்னா அந்த வீடு நிற்குமா? நிற்காது. இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்த போது அவரது போதனையை கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தனர். என்னடா இப்படி பேசுகிறாரு? நான் பெரிய ஆள், என்னை கெட்டியாக பிடிச்சிங்க, என்னை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் அவ்வளோதான் கன்ஃபார்ம் சொர்க்கம், இப்படி பேசுவார்னு பார்த்தா, என்னைக்கு பிடிச்சிடாதீங்கப்பா, என் பிதாவுடைய ஆர்டர் என்ன இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கப்பா, அங்கெல்லாம் வந்தால் நான் எல்லாரையும் கழட்டி விட்டுருவேன், எனக்கு உங்களுக்கு சம்மந்தமே. என்ன பேச்சு இது? கடவுள் இப்படி பேசுவாரா? அல்ல எப்படி பேசுவான்? என்னுடைய அடியார் உன்னிடத்தில் கேட்டால் சொல்லு, நான் இருக்கேன்னு சொல்லு, நான் கேரண்டி தரேன்னு சொல்லு, நான் பாவங்களை மன்னிக்கிறேன்னு சொல்லு, நான் ரஹ்மான்னு சொல்லு, நான் ரஹீம்னு சொல்லு, என்னுடைய சொர்க்கம் மிக விசாலமானதுன்னு சொல்லு, நான் கடுமையாக தண்டிப்பவன்னு சொல்லு. இதில் எதுவுமே பேசலையே அவர். எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒன்றும் அவர் சொல்கிறாரு.